புது செருப்பு வாங்கியிருந்தார் முல்லா. கோலாகலமாக ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தார். மண்டபத்திற்கு வெளியே கலட்டி வைத்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்தவருக்கு காத்திருந்தது அந்த மகா அதிர்ச்சி. ஆம், முல்லாவின் புது செருப்பை காணவில்லை. 4 பேரிடம் ஓடி ஆடி கேட்டு பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு வீடு திரும்பி விட்டார் முல்லா. வெறும் காலோடு, வெறுமையான மனதோடு, வேறு வழியின்றி புது செருப்பு ஒன்றை வாங்கி கொண்டார். அதை பக்குவமாய் பாதுகாத்து வந்தார். இன்னொரு கல்யாணத்துக்கு போனவருக்கும் அதே கதிதான், அதே அதிர்ச்சி தான் அவருக்கும் அந்த செருப்புக்கும். அங்கேயும் புது செருப்பு காணாமல் போயிருந்தது. வேறு வழியே இன்றி அடுத்த புது செருப்பு வாங்கி கொண்டார். இப்போதெல்லாம் அவர் எங்கேயும் போவதில்லை, செருப்பை போட்டுக்கொண்டு. அப்படியே போனாலும் செருப்பை கழற்றி வைப்பதில்லை. இப்படி முடிவெடுத்து கொண்டார். அப்போது வந்து தொலைத்தது அவரது நெருங்கிய உறவினரது கல்யாணம். அவசியம் போக வேண்டியது ஒரு கல்யாணம். ஆனால் எந்த வகையிலும் இந்த புது செருப்பை இழக்க விரும்பவில்லை முல்லா. என்ன செய்தார் தெரியுமா? போன வேகத்தில் மண்டபத்திற்கு வெளியே அதை கலட்டி போட்டு விடாமல் சுருட்டி அதை ஒரு பொட்டலமாக கட்டி கொண்டார். கக்கத்திலே வைத்து இடுக்கிக் கொண்டார். கல்யாணத்தில் இங்கும் அங்கும் ஓடி ஆடி ஆக வேண்டிய வேலைகளை பார்த்தார், நலம் விசாரித்தார், உண்டார், மணமக்களுக்கு ஆசீர் தந்தார். மறக்காமல் கக்கத்து செருப்பு பொட்டலத்தை கையிலே இடுக்கியபடியே வைத்துக் கொண்டார். முல்லாவின் அந்த கக்கத்து பொட்டலத்தை கண்டு விடுவார்களா சகத்தோழர்கள், தோழிகள்? கேட்டார்கள், என்ன முல்லா, கக்கத்திலே பொட்டலம், மணமக்களுக்கு பரிசா, உள்ள என்ன இருக்கிறது? கொஞ்சம் யோசித்தவர் தயங்காமல் பதில் சொல்லிவிட்டார் இந்த முல்லா. ஆமா ஆமா, உள்ளே இருப்பது ஒரு வேதாந்த புனித நூல். விடவில்லை அவர்கள். வேதாந்த புனித நூலா? இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, எங்கே வாங்கினீர்கள்? இப்படி பலரும் கேட்டு நிற்க பளீர் என்று பதில் சொல்லிவிட்டாரா முல்லா. இப்படி ஒரு செருப்பு கடையில். கேட்டவர்களுக்கு விளங்கவில்லை, குழம்பி போயினர். வேதாந்த நூல் செருப்பு கடையிலா? குழம்பியபடியே விலகி போயினர். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் விளங்குதா, குழம்புதா, புரியுதா? பாதுகாப்பு பயண பாதையிலே உண்மை ஏது, பொய்மை ஏது? இது ஒரு சில செருப்பு கவிதைகள். இப்போதெல்லாம் காலணிகள் கடிக்கிறதில்லை, விலைதான் கடிக்கிறது. செருப்பு பெய்ந்து விட்டது, அதை கவனித்துக் கொள்ள வீசிவிடப்பட்டது அடுத்த இன்னொரு நல்ல செருப்பும். இப்படித்தான் அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது செருப்பு. விரல்களை இறுக பற்றி கொண்டுதான் நடந்தேன், உறுதியாகத்தான் நடந்தேன், இறுதியில் கலற்றி விடப்பட்டேன். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. இப்படித்தான் ஒரு சில நல்ல மனிதர்களையும் கலற்றி வீசி விடுகிறார்கள் இந்த மனிதர்கள். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. செருப்புகளே, நீங்கள் தான் ஆகச் சிறந்த காதல் சோடிகள். ஒன்று பிரிந்தாலும் இன்னொன்று வாழ்கிறதில்லையே. இதுதான் நிரந்தரம் என எண்ணும் போதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை என செருப்பால் அடிக்கிறது வாழ்க்கை. பாதங்களை பாதுகாத்தாலும் பாதுகாப்பில்லா இடம்தான் இந்த செருப்புகளுக்கு. மறவாதே மாதா டிவி நட்புறவே, உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்புகள் கிடக்கும். மறவாதே.